இந்தியாவை வல்லரசா ஆக விடாம தடுக்கிறது வந்து இந்த இலவசங்கள் தான். இலவசங்கள் கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் தூக்கிட்டு வருவாங்க. இங்க இருக்க அடித்தட்டு மக்களோட லைஃப்பை பத்தின எந்த புரிதலும் இல்லாத ஒரு மேட்டுக்குடி பார்வை தான் வந்து அவங்களோட பார்வை. லேண்ட் ஏரியாவில் தமிழ்நாடு அப்படின்றது வெறும் 4% தான். அதே மாதிரி மக்கள் தொகையில் 6% தான். இருந்தாலும் இந்தியாவோட நேஷனல் ஜிடிபியில் தமிழ்நாடால் 9.4% வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 100 நாள் வேலை திட்டத்தில் போய் உட்காரவங்க யாரும் வேலை பார்க்கறது கிடையாது. அங்கே போய் உட்காந்துட்டு பல்லாங்குழி விளாண்டுட்டு கதை பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு. கார்பரேட்ஸுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவாங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தா மக்கள் மேலும் சோம்பேறியாக தான் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிப்ளையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இதோட ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா, இந்த நோக்கியா அப்படின்ற நிறுவனம் இங்கே ஏகப்பட்ட சலுகைகளை வந்து அனுபவிச்சிருக்கு. அந்த நிறுவனம் இந்தியாவிலேருந்து போகும்போது அந்த ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்காம ஓடி போனாங்க. அப்போ இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு பெருமுதலாளிக்கு ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ரைட் ஆஃப் செய்யப்படுற தொகைன்றது பல ஆயிரம் கோடியாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இலவசங்களால தான் நாடு நாசமாக போகுது ப்ரோ அப்படின்ற டயலாக் நம்ம சொசைட்டியில் டைம் டு டைம் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் அரசாங்கம் இங்கே இருக்க அடித்தட்டு மக்களுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்களோ அப்பப்பெல்லாம் இங்கே இருக்க ஒரு எலிட் கும்பல் இலவசங்களால தான் நாடு நாசமாக போகுது, இந்தியாவில் வந்து எக்கனாமி வந்து வளராமல் இருக்கிறது வந்து இதாக காரணம், இந்தியாவை வல்லரசாக ஆக விடாமல் தடுக்கிறது வந்து இந்த இலவசங்கள் தான், இலவசங்கள் கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களோட பார்வையில் என்னென்னா, அரிசி வந்து கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்துட்றாங்க, சைக்கிள் இலவசமாக கொடுத்துட்றாங்க, லேப்டாப் இலவசமாக கொடுத்துட்றாங்க, மிக்சி இலவசமாக கொடுத்துட்றாங்க, டிவி இலவசமாக கொடுத்துட்றாங்க, பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதே இலவசம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டா மக்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? இது எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கன்னியஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, இது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அதாவது மாதம் 20 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ரேஷன் பொருட்கள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறோம், இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பார்வையே வந்து முழுக்க முழுக்க ஒரு தப்பான ஒரு பார்வை. இங்கே இருக்க அடித்தட்டு மக்களோட லைஃப்பை பற்றின எந்த புரிதலும் இல்லாத ஒரு மேட்டுக்குடி பார்வை தான் வந்து அவங்களோட பார்வை. அதாவது இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பார்வை வந்து ஒரு மிக மிக ஏளனமான ஒரு பார்வை. இங்கே தமிழ்நாடு அரசின் மீது, அதாவது தமிழ்நாட்டில் ஆண்ட 2 கட்சிகள் மீதும் வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, இவங்க வந்து இலவசங்கள் கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான். ஆனால் இங்கே டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட லேண்ட் ஏரியாவில் தமிழ்நாடு அப்படின்றது வெறும் 4% தான். அதே மாதிரி மக்கள் தொகையில் 6% தான். இருந்தாலும் இந்தியாவோட நேஷனல் ஜிடிபியில் தமிழ்நாடால் 9.4% வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்கன்னா 100% எம்பவர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனப்போ இங்கே இருக்க பொருளாதார வல்லுநரோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஸ்கீம்ஸ்லேயே பயங்கரமாக கிரிட்டிக் பண்ணப்பட்ட ஸ்கீம் எதுன்னா தமிழ்நாடு அரசோட வண்ண தொலைக்காட்சி திட்டம். எதுக்கு டிவியெல்லாம் கொடுக்குறாங்க, டிவி கொடுத்து வீட்டில் இருக்க மக்கள் வந்து சோம்பேறிக்கிட்டு இருக்காங்க, இப்போ டிவி கொடுத்துட்டா எவனும் வேலைக்கே போக மாட்டான், அந்த டிவியை பார்த்துட்டே உட்காந்துருப்பான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ வந்து உங்கள் வீட்டில் டிவி இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப காமனான கேள்வி. நாம் வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து அவங்க வீட்டில் டிவி இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப இயல்பாக கேட்போம். ஏன்னா டிவி அப்படின்றது அப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்க விஷயம், எல்லார் வீட்லேயும் டிவியெல்லாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம டிவி பார்க்கணும்னா அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு பணக்காரோட வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். அவர் வீட்டில் போயிட்டு நம்ம டிவி பார்க்கணும். அங்கே போயிட்டு நம்ம டிவி பார்த்தோம்னா அங்கே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும்னா, நம்மளால் வீட்டுக்குள்ளே போயிட்டு டிவி பார்க்க முடியாது, வாசல் உட்காந்து தான் டிவி பார்க்கணும், நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்க முடியாது. அங்கே வீட்டில் வந்து சில பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து சேரில் உட்காந்துருப்பாங்க, நம்ம ஒரு ஓரமாக வந்து ஒதுக்குப்புறமாக உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்கும். அதையும் மீறி நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மேட்சோ ஏதோ ஒரு பாட்டோ ஓடிட்டுருக்குன்னா நம்ம அங்கே போய் உட்காந்துருப்போம். நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம அந்த டிவியை பார்க்க முடியாது, ஏன்னா அது நம்ம ஒரு டிவி கிடையாது. இப்போ இதில் வந்து 2 பார்வை இருக்குது. அந்த டிவி இருக்க வீட்டில் இருக்க நபர்கிட்ட இந்த டிவி ஸ்கீமை பற்றி நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார், இல்லை அந்த வீட்டு வாசலில் உட்காந்து ஒருத்தர் பார்த்துருப்பார்ல அவர்கிட்ட இந்த டிவி ஸ்கீமை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு 2 பார்வையில் நம்ம பார்க்கலாம்.
இப்போ அந்த வீட்டு ஓனர் டிவி இருக்க நபர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஸ்கீம்லாம் ஒரு ஸ்கீமா? இதெல்லாம் கொண்டு வந்து ஏன் மக்கள வந்து சோம்பேறி ஆக்குறாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. இதனால எம்பவர் ஆன அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு இது என்னவா தெரியும்னா, அந்த ஸ்கீமால என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து காப்பாத்தப்பட்டிருக்கு. நான் வந்து இன்னொரு வீட்ல போயிட்டு கூனி குறுகி நிக்க தேவையில்ல. என் வீடு, எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா, ஏதோ விதத்துல தன்னை எம்பவர் பண்ண ஒரு விஷயமா தான் அந்த நபர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட சக்சஸ் அப்படின்றது, அது இங்க இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள எம்பவர் பண்ணியிருக்கா, இல்லையா அப்படின்னு வச்சு தான் நம்ம அளவிட முடியும். 100% அந்த கலர் டிவி ஸ்கீம் வந்து இங்க இருக்க அடித்தட்டு மக்கள வந்து பயங்கரமா எம்பவர் பண்ணியிருக்கு. 2வது இங்க மிக அதிகமா விமர்சிக்கப்பட்ட ஒரு திட்டம் எதுன்னா, இந்நாள் வரைக்கும் விமர்சிக்கப்படுற ஒரு திட்டம் எதுன்னா, 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை வந்து கேரண்டி அப்படின்ற திட்டத்த இங்க அரசாங்கம் கொண்டு வந்ததுலேருந்து, இங்க இருக்க ஒரு பண்ணையர்கள்லாம் இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒரு லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டி அதுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் வந்து கன்டினியூஸா செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா 100 நாள் வேலை திட்டத்துல போய் உட்கார்றவங்க யாரும் வேலை பார்க்கறது கிடையாது. அங்க போய் உட்காந்துட்டு பல்லாங்குழி விளையாண்டுட்டு, கதை பேசிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சம்பளத்த வாங்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. எதனால அந்த நேரேட்டிவ் செட் ஆச்சு அப்படின்னா, என்னைக்கு 100 நாள் திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதோ, அன்னைக்கு அந்த கூலி வேலை செய்ற நபர்களோட, இங்க இருக்க அடித்தட்டு மக்களோட பேர வலிமை வந்து இன்கிரீஸ் ஆச்சு. அவங்களோட பார்கெனிங் பவர்ன்னு சொல்லுவோம்ல. இப்ப அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏதோ ஒரு பண்ணையாரோட லேண்ட்ல போயிட்டு வேலை பார்த்தே ஆகணும். அவங்க என்ன கூலி குடுத்தாலும் அத வாங்கிக்கிட்டு வேலை பார்த்து தான் ஆகணும். என்னைக்கு 100 நாள் திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதோ, அன்னையிலேருந்து அரசு மூலமா தனக்கு ஒரு கேரண்டி இருக்கு. இந்த வேலை இல்லன்னா, இந்த வேலை இருக்கு அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கிடைச்சது. அந்த உத்தரவாதம் கிடைச்சதுனால, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து இவ்ளோ சம்பளம் குடுத்தா நான் வேலைக்கு வரேன். இல்லன்னா நான் 100 நாள் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்ற மாரி ஒரு பேரம் பேச ஆரம்பிச்சதும், அத பொறுத்துக்க முடியாது. இத்தன நாளா நம்ம குடுத்த சம்பளத்த வாங்கிட்டு போன நபர்கள், இன்னைக்கு வந்து பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நபர்கள் வந்து கன்டினியூஸா ஒரு கருத்துருவாக்கத்த பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காலம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்துருவாக்கம் நடக்குது. அதாவது எக்செப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஒரு சில இடங்கள்ல வந்து வேலை பார்க்காம இருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல அந்த நபர்கள் பார்க்கும்போது வேலை நடக்காம இருந்திருக்கலாம். அத வந்து ஒட்டுமொத்தமா வேலையே பார்க்கறதில்ல, எல்லாரும் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்தமா அந்த ஸ்கீமையே வந்து கேன்சல் பண்றது வந்து கண்டிப்பா வந்து ஏத்துக்கவே முடியாத விஷயம். ஏன்னா, அந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து இங்க இருக்க அடித்தட்டு மக்களுக்கு நடந்திருக்கு. அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து கூடியிருக்கு. அவங்களோட புரோட்டீன் இன்டேக் கூடியிருக்குன்னு சொல்லிட்டு, நெறையா சக்சஸ வந்து அந்த ஸ்கீம் மூலமா நம்ம சொல்லலாம். ஆனா, அத எப்பவுமே அது வந்து ஒரு வேஸ்ட்டான ஸ்கீமு. எதுக்கு வந்து சும்மா உட்கார வச்சு சம்பளம் குடுக்குறாங்க அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த 100 நாள் வேலை திட்டம் எதுக்காக வந்ததுன்னா, இங்க வேலையில்லா திண்டாட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அன்எம்ப்ளாய்மென்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லி குடுக்காம, ஏதோ ஒரு வேலை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்ட குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் அந்த திட்டத்த கொண்டு வராங்க. அத நாம வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் அலவன்ஸா கூட எடுத்துக்கலாம். அதாவது வேலை குடுக்க வேண்டியது இங்க இருக்க அரசோட கடமை. அந்த வேலை குடுக்க முடியாத பட்சத்துல, இந்த மாதிரியான ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் அலவன்ஸ் குடுக்குறது வந்து தப்பான விஷயம் கிடையாது. இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் அலவன்ஸ் இங்க இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நெறைய நாடுகள்ல குடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமா தான் வந்து 100 நாள் வேலை திட்டத்த கொண்டு வந்தாங்க. ஆனா, அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து ரொம்ப மோசமானது. அது இங்க இருக்க எல்லாரும் வந்து சும்மா உட்கார்ந்து சம்பளம் வாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3வது இப்ப சர்ச்சைக்குள்ளாகி இருக்க மகளிர் உரிமை திட்டம். ஐய்யய்யோ! கவர்மெண்ட் வந்து மாசம் மாசம் ஓசில ரூ. 1000 குடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் வீட்ல சும்மா உட்காந்துருக்காங்க. அத வாங்கிட்டு அவங்க புருஷன் போய் ஒயின் ஷாப்ல குடிச்சிடுறாப்புல. இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நரேட்டிவ் வந்து செட் ஆயிட்டே இருக்கு. என்னன்னா, அந்த மகளிர் உரிமை திட்டம் எப்படி ஆப்பரேட் ஆகுது? அந்த ரூ. 1000 என்னவா ஆகப்போகுது? அத பத்தின எந்த ஐடியாவும் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பணம் வந்து அக்கவுண்ட்ல விழுந்ததுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பணத்த புடுங்கிட்டு போய் குடிச்சிருவாரு அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்காங்க. பிராக்டிகலி அது என்ன ஆகுதுன்னா, அந்த பணம் வந்து அந்த பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போய் டெபாசிட் ஆகுது. அந்த பேங்க் அக்கவுண்ட்ட வந்து ஆப்பரேட் பண்ற நபர் வந்து அந்த பெண்ணா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க போனா மட்டும் தான் பணம் எடுக்க முடியும். ஏடிஎம் அவங்க கையில தான் இருக்கும். சில எக்செப்ஷனல் கேஸ்ல வந்து ஏடிஎம் அடிச்சு புடுங்கிட்டு போய் பணத்த எடுத்து குடிக்கிறது அதெல்லாம் நடக்கலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கேஸஸ்ல பணம் அப்படின்றது அந்த பெண்களோட அக்கவுண்ட்ல தான் விழுது. அந்த பெண்கள் தான் அந்த பணத்த எடுத்து என்ன செலவு பண்ணணுமோ அத பண்றாங்க. ஆனா அத பத்தின எந்த ஐடியாவும் இல்லாம அந்த பணம் வேஸ்ட். அது உடனே ஒயின் ஷாப்புக்கு போயிடும். அது வந்து டாஸ்மாக் போயிடும். இதுக்காக தான் அவங்க வந்து இந்த ரூ. 1000 பணம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொச்சைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ரூ. 1000 குடுக்கறதுனால இவங்க என்ன ஆர்குமென்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த ரூ. 1000 இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட தூக்கி வந்து பெண்களுக்கு இலவசமா குடுக்கறதுனால வந்து எக்கானமி வந்து ஒரு மாரி வீக்கன் ஆயிடுது. அது வந்து நம்மளோட பொருளாதாரத்த சீர்குலைக்குது அப்படின்ற நேரேட்டிவ் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பணம் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுற பணம்ன்றது இங்க வந்து வீணா போறதெல்லாம் கிடையாது.
அந்த பணம் வந்து அவங்களோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்ண போது அவங்க திரும்ப வந்து இந்த சந்தையில் தான் வந்து அந்த பணத்தை போட போகிறாங்க. 1000 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா வந்து அவங்க போய் பால் வாங்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது மீட் வாங்குவாங்க, இல்லை ஏதாவது மளிகை சாமான் வாங்குவாங்க. அது வந்து இந்த பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த பணமும் வேஸ்ட் கிடையாது. ஆனால் இங்கே செட் பண்ணப்படுற நரேட்டிவ் என்னென்னா 1000 ரூபா ஓசியில் கொடுத்துட்றாங்க, அதனால் வந்து நம்ம பொருளாதாரம் வீழ்ந்துருது அப்படின்றது தான் இங்கே செட் பண்ணப்படுற நரேட்டிவ். அடித்தட்டு மக்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அதை இலவசங்கள்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க, ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. இப்போ இங்கே இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து லேண்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கரண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, தண்ணியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கே இருக்க லேபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ பீஸ் கிடையாதா? இதெல்லாம் இலவசங்கள் கிடையாதா? இதெல்லாம் நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி எழுப்புனா அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்குன்னா, கார்ப்பரேட்ஸுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குவாங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தா மக்கள் மேலும் சோம்பேறியாக தான் ஆகிட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிப்ளையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இதோட ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா, நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நிறைய கதைகள் இருக்குது. நோக்கியா அப்படின்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட லேண்டை பயன்படுத்திக்கிட்டு, இங்கே இருக்க நீர்வளத்தை பயன்படுத்திக்கிட்டு, நம்மள்கிட்ட கரண்ட்டை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு, திடீர்னு ஒரு நாள் அவுட் ஆஃப் நோவேர் வந்து கம்பெனியை மூடிட்டு ஓடிட்டாங்க. அது அந்த நோக்கியா ஆலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ போராடியும் இந்தியாவோட எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் ஒரு நாள் வந்து கம்பெனியை மூடிட்டு ஓடிட்டாங்க. அப்போ அந்த நோக்கியா அப்படின்ற நிறுவனம் இங்கே ஏகப்பட்ட சலுகைகளை வந்து அனுபவிச்சிருக்கு. அந்த நிறுவனம் இந்தியாவிலேருந்து போகும்போது அந்த ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்காம ஓடி போனாங்க. அப்போ இதை நாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வந்து இலவசம், ஃப்ரீ பீஸ், நோக்கியான்ற நிறுவனம் இங்கே இருக்க எல்லா ஃப்ரீ பீஸையும் அனுபவிச்சுட்டு நாட்டை விட்டு ஓடிட்டான். இங்கே இருக்க லேபர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்க நிலத்தை, இங்கே இருக்க சுற்றுச்சூழலை, இங்கே இருக்க தண்ணியை எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு நாட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு தான் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது மேலே எந்த கிரிட்டிசிசமோ எந்த விமர்சனமோ இந்த மாதிரியான நபர்கள் வைக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தால் அது மட்டும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போ சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் அதானிக்கு கிட்டத்தட்ட 1050 ஏக்கர் நிலத்தை வந்து விவசாய நிலத்தை வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோக்குன்னா 25 வருஷத்துக்கு ஏக்கர் ₹1 வாடகைக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஃப்ரீ பீஸில் வராதா? இது வந்து ஓசி கிடையாதா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து ஓசியில் கொடுக்குறாங்க அரசாங்கம், இதனால தான் வந்து கார்ப்பரேட்லாம் மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கிடுவாங்க, அவங்க வந்து வேலைவாய்ப்பு தராங்க, அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சு தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த வேலைவாய்ப்பு என்னவா இருக்குது அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்டாகணும். இங்கே இருக்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் சாம்சங் நிறுவனம் வந்து ஒரு யூனியன் கூட ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் வந்து பயங்கரமாக கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற நிறுவனங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான், இங்கே இருக்க ஒர்க்கர்ஸை வந்து பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸாக வச்சுருக்கானா, எவ்வளோ வந்து வெல்ஃபேர் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்களா இல்லை பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம முன்னாடி இருக்குது. இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அங்கே இவ்வளோ நாம் வந்து லேண்டை ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், கரண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம், தண்ணியை ஃப்ரீயாக கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்த பிறகும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற நிறுவனம் லேபரையும் ஃப்ரீயாக கேட்குறான். அந்த லேபர் வந்து தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து நான் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அவனை வந்து நான் கான்ட்ராக்ட் ஊழியராக தான் வச்சுப்பேன் அப்படின்றான். அவனை நான் வந்து 5 வருஷம் மட்டும் தான் வேலைக்கு வச்சுப்பேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாதா? நம்ம வந்து லேண்டையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், லேபரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட உழைப்பையும் ஃப்ரீயாக கொடுத்துரும் அப்படின்றதான் இது கணக்கு. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை இது எல்லாமே ஓசியில் கிடைக்குது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அப்படின்றத வந்து நம்ம இங்கே பேசுகிறதே கிடையாது, அது பேசு பொருள் ஆகிறதே கிடையாது. ஆனால் இங்கே அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அதனால தான் இங்கே பொருளாதாரத்துக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இங்கே இருக்க அதிகார வர்க்கத்தால், இங்கே இருக்க பணம் படைத்த நபர்களால் திரும்ப திரும்ப செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் லேண்டு, இன்னொரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் கரண்ட்டு, இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மியான செலவில் வந்து மேன் பவர், இது எல்லாமே இங்கே இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்டேருந்து எக்கச்சக்கமாக கடன் வாங்குறாங்க. அந்த கடன்லாம் யாரோட காசுன்னா இங்கே இருக்க மக்களோட காசு. அந்த கடனில் வாங்கி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது, அந்த நிறுவனம் இன்கேஸ் லாபம் ஈட்ட முடியலைன்னா அப்படியே அந்த நிறுவனத்தை விட்டுட்டு இந்த என்னோட கம்பெனி திவால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இதனால் இங்கே எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்படுது. மக்களோட பணம் ஒவ்வொரு வருஷமும் ரைட் ஆஃப் அப்படின்ற பேரில் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் அதெல்லாம் இங்கே இருக்க நபர்களுக்கு விஷயமே கிடையாது. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு பெருமுதலாளிக்கு ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ரைட் ஆஃப் செய்யப்படுற தொகைன்றது
பல பல ஆயிரம் கோடியாக இருக்குது. அந்த பல ஆயிரம் கோடியில் 1% கூட இங்கே இருக்க மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து இந்த அரசாங்கம் வந்து செலவு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கம்மியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கூட வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் காசு வேஸ்ட் ஆகுது, எக்கனாமி நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு, இங்கே பல்லாயிரம் கோடி ரைட் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. பல்லாயிரம் கோடி கடன்களை வந்து இங்கே இருக்க அரசுகள், இங்கே இருக்க வங்கிகள் ரைட் ஆஃப், வேவர் அப்படின்ற பேரில் வந்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களோட பணம் தான் வீணாக போகுது. இதனால் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படலையா அப்படின்னா அவங்ககிட்ட எந்த பதிலும் கிடையாது. இதை வந்து கண்டும் காணாமல் போயிடுவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு கடன்லையும் எவ்வளோ ரைட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 2, 3 எக்ஸாம்பிள் பார்த்தாலே அது வந்து மலைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்னா சமீபத்தில் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கூட பேர் வந்தது நம்ம அனில் அம்பானி. அவரோட ஆர்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கம்பெனி வந்து 47,551 கோடி ரூபாய் கடன் வாங்கி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு நம்ம அனில் அம்பானி. இப்போ திவால் ஆனதும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடனை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆஃப் வேற, வேவர் வேற, நீ வந்து ரைட் ஆஃப்க்கும் வேவருக்கும் தெரியாமல் வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, 47,551 கோடி ரூபாய் வாங்கி அவர் வந்து கம்பெனி நடத்த முடியல, திவால் ஆயிடுச்சுன்னு அறிவிச்சிடுறாரு. அதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. ரைட் ஆஃப் பண்ணுறதுனா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து மூவ் பண்ணிடுவாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, கடன் கொடுத்த பேங்க்ஸு, அப்புறம் கடன் வாங்கின நபர் அவங்கள கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களால எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி அனில் அம்பானிட்ட கூப்பிட்டு பேசும்போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிடுறாரு. அப்போ இவங்க வந்து அந்த நிறுவனத்தோட சொத்துக்கள், அசையும் அசையாத சொத்துக்கள்லாம் பார்த்துட்டு, இந்த நிறுவனத்தால் இவ்வளோ தான் கட்ட முடியும், இவ்வளோ தான் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் 455 கோடிக்கு வந்து அந்த கடனை வந்து செட்டில் பண்ணுறாங்க. அவர் வாங்கின கடன் என்னென்னா 47,551 கோடி. செட்டில் ஆனது வெறும் 455 கோடி. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாய், 46,500 கோடி ரூபாய் வந்து இங்கே இருக்க பொதுத்துறை வங்கிகளில் இருக்க மக்களோட பணம் வந்து காணாமல் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஹேர்கட், இதை வந்து ஹேர்கட்னு சொல்லுவாங்க. ஹேர்கட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காணாமல் போகும்போது அமைதியாக இருக்க நபர்கள்லாம் அரசாங்கம் ஏதோ ஒரு சில ஆயிரம் கோடிகளை வந்து இங்கே இருக்க அடித்தட்டு மக்களுக்காக ஒரு ஸ்கீமாக கொண்டு வரும்போது பொது செல்றாங்க. இதே மாதிரி அலோக் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த நிறுவனம் திவால் ஆகிடுது. அந்த நிறுவனத்தை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்க ரிலையன்ஸ் நிறுவனம், நான் அந்த நிறுவனத்தை வந்து எடுத்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த நிறுவனத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வெறும் 5,000 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த நிறுவனம் கடைசியில் எவ்வளோக்கு விலை போகுதுன்னா 5,000 கோடிக்கு தான் போகுது. 25,000 கோடி மக்களோட பணம் இதில் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு கடன்கள்லையும் இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் எத்தனையோ லட்சம் கோடிகளை வந்து ஒரு வருஷமும் வந்து ஹேர் கட் அப்படின்ற பேரில் வந்து மக்களோட பணம் வந்து காணாமல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அரசாங்கங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு ஒதுக்குற தொகைன்றது ரொம்ப 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 கம்மி, நெக்லிஜிபிளாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியுமா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வந்து இதை பேசுறது மறுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எப்பப்பெல்லாம் அரசாங்கம் இங்கே அடித்தட்டு மக்களுக்கு ஸ்கீமை கொண்டு வருதோ அப்பப்பெல்லாம் இதனால தான் வந்து பொருளாதாரம் வளரலை, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது, இந்தியா வல்லரசாகலை அப்படின்னு நினைக்கிற நபர்கள்லாம் இங்கே ஒவ்வொரு தடவையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எவ்வளோ லோன்ஸ் வந்து ஹேர்கட் அப்படின்ற பேரில் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, இங்கே இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, வரி சலுகைகள் எவ்வளோ கொடுக்குறாங்க, கஸ்டம் டியூட்டி சலுகைகள்ன்ற பேரில் எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, லேண்டு, கரண்ட்டு, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, அதில் ஏற்படாத லாஸ், அதில் ஏற்படாத எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இங்கே இருக்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இங்கே இருக்க மக்களுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால ஏற்பட போகிறதில்ல அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்கியூமெண்ட், அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸால் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பலவீனமாகுது அப்படின்ற ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஆர்கியூமெண்ட். அது 100% பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்க டேட்டாவை வச்சே ப்ரூவ் பண்ண முடியும்.